பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் ஃப்ரைடே. பெத்தல் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. ஓசையா 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். எப்ரேமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன், நான் எப்படி உன்னை கைவிடுவேன். உங்கள் பேரை போட்டுக்கோங்க. சுனிதா, நான் எப்படி உன்னை கைவிடுவேன். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவருடைய ஜனங்களை ஆண்டவர் கைவிடுவார் தேவச்சனமே. அநேக நேரங்களில் நாம் கர்த்தரை விட்டு தூரம் போனோம் என்ற நினைப்பு நமக்கு தோன்றுகிறது அல்லவா? ஆனால் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தமான அந்த ஆழமான வசனம், அன்ஃபெயிலிங் மர்சி காட் ஆன் அஸ். ஹல்லேலூயா. காட், அப்பா, எங்களை நீர் கர்த்தாவே எங்களுடைய பாவங்களை மன்னித்து நாங்கள் உங்கள் பக்கமாக திரும்புகிறோம். வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் பக்கம் திரும்புங்க. ஆண்டவருடைய கருணை உள்ளம் உங்களை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா. ஆனால் அவர் துக்கத்தோடு செல்கிறார். எப்ரேமியே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன். அவருடைய எமோஷ்னல் பெயின். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை நான் அபண்டன்ட் ஆக்க மாட்டேன். என் பிள்ளைகளுடைய வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். நான் என்னுடைய இருதயத்தை மாற்ற மாட்டேன். நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மை ஹார்ட் இஸ் சேஞ்ச் வித்தின் மீ. ஹல்லேலூயா. லவ்விங் கைண்ட்னஸ் ஜீசஸ், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. அவர் ஜஸ்டிஸ் இஸ் ரியல், அவர் காட் இஸ் ரியல். நம்மளுடைய கடினமான இருதயங்களை கர்த்தர் பார்த்து, அவர் நம் மன்னிப்பை கேட்கும்போது, அவர் நம்மளுடைய கண்ணீரை காணும்பொழுது நம் பக்கமாய் திரும்பி, நான் உங்களை கைவிடேன் என்று சொல்லுகிறார். He never gives us to anybody. ஆம் தேவச்சனமே, கர்த்தரிடத்தில் திரும்புவோம். ஆண்டவரே, எங்கள் குறைகளை மன்னித்து, அப்பா கர்த்தாவே, எங்களை மீண்டுமாய் உயிர்ப்பிக்க செய்யுங்க சுவாமி. எங்களுடைய இருதயங்களை நீ கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. உங்களுடைய கருணை உள்ளம் ஆண்டவரே, இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து எங்களை விடுவித்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோன்னு கேட்கலாமா வாலிப பிள்ளைகளே? கடைசி காலம், கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. நாம் சிலுவையை நோக்கி பார்ப்போம். எப்ரேமே, எப்படி நான் உன்னை கைவிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை கைவிடாத தேவன். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனேவா, அப்பா, உமக்கு எதிராய் நாங்கள் அநேக பாவங்கள் சிந்தனையில் ஆண்டவரே உச்ச முதல் உள்ளங்கால் வரையில் அப்பா செய்திருப்போம். எங்களை நீ மன்னித்த தேவன் அல்லவா அப்பா. காட் ஹார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் கம்பேஷன் அல்லவாப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க. தேசத்தில் அமைதலை தாங்கப்பா. பயலும் திடுக்கம் எடுத்து போடுங்க சுவாமி. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. இசப்பா, தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. ரட்சிப்படைய செய்யுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பெரிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹல்லேலூயா.